ஓம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. ஜோதிடம் பகுதியில் அனுசம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். அனுசம் நட்சத்திர தேவதையின் வடிவம் தாமரை மலர் மீது வீற்றிருந்து 2 கைகளில் சூலம் மற்றும் அங்குசங்களை ஏந்தி சிகப்பு நிறமாக இருக்கும் அனுச நட்சத்திரத்தின் தேவதை நட்பு என்னும் இலக்கணத்திற்கு தேவதையான மித்ரன் என்னும் தேவதையாவார். அனுசம் நட்சத்திரத்தின் வடிவம். அனுச நட்சத்திரம் என்பது புஷ்பத்தை போன்ற வடிவமுடைய 3 நட்சத்திரங்களின் தொகுப்பு ஆகும். அனுச நட்சத்திரத்தின் நிறம் வெளுப்பு, இருப்பிடம் பட்டணம், ஜாதி ஆண் நட்சத்திர ஜாதி, கணம் தேவகணம், யோனி மிருகம் பெண் மான், மரம் மகிழம்பூ மரம், பறவை வானம்பாடி. பஞ்சபூத தத்துவங்களில் வாயு தத்துவம் உடையது. இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரும், தொண்டை நாட்டில் திரு நின்ற ஊரில் அந்தணர் குலத்தில் பிறந்து சிவபெருமானுக்கு பணக்கோவில் கட்டி சமயப்பணி செய்த பூசலார் என்னும் நாயனார் பிறந்தார். இந்த நட்சத்திரத்தில்தான் பூவுலகில் முதலில் நந்தவனம் உண்டானதாக புராணங்கள் கூறுகின்றன. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை. அனுச நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்ட தேவதை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அனுச நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதையாகும். அனுசம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் ஸ்ரீனிவாசன், திருநாரையூர் நம்பி, வாசுதேவன் என்ற பெயர்களுடன் தாயாரை மனம் புரிந்து கொள்ளும் நிலையில் கிழக்கே திருமுக மண்டலத்துடன் நின்ற திருக்கோலத்தில் உள்ள திருத்தலம் கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாரையூர் என்னும் நாச்சியார் கோவிலாகும். மேதாவி ரிஷியின் வளர்ப்பு பெண்ணான வச்சினவல்லியை ஸ்ரீ பகவான் நாராயணன் தனது நிலையில் சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தனன், புருஷோத்தமன், வாசுதேவன் என்னும் 5 உருவங்களில் மணந்து கொள்கிறார். சிறியதும் பெரியதுமான மொத்தம் 16 கோபுரங்கள் கொண்ட திருத்தலம். இந்த திருக்கோவிலில் 108 திவ்ய தேசங்களில் சேவை சாதிக்கும் எம்பெருமான்களின் விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் ஒரே சேர காணலாம். அனுசம் நட்சத்திரம் உள்ள நாளிலும் சனிக்கிழமையும் அனுசம் நட்சத்திரம் சேரும் நாளிலும் கல்யாண திருக்கோலத்தில் உள்ள இப்பெருமானை தரிசனம் செய்வது அனைத்து நன்மைகளையும் ஒருங்கே பெறலாம். அனுசம் நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள். 108 திவ்ய தேச நாமாவளி சொல்லலாம். லக்ஷ்மி நாராயண காயத்ரி மந்திரங்களை சொல்லலாம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் மகாதேவ்யை ச வித்மகே விஷ்ணுபந்யை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இந்த மந்திரங்களை 24 முறை சொல்லலாம். அனுசம் நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம். ஓம் மித்ரதேயாயை வித்மஹே மகாமித்ராயை தீமஹி தன்னோ அனுராதா பிரச்சோதயாத். அனுசம் நட்சத்திரத்திற்கான நட்சத்திர சூக்தம். அனுச நட்சத்திர நாளில் வேள்விகளாலும் நமஸ்காரங்களாலும் மித்திரதேவனை வழிபடுவோம். நமது நண்பனான அவன் நமக்கு நல்ல நண்பர்களை தருவானாக. அனுச நட்சத்திர நாளில் செய்கின்ற வேள்வியால் மகிழ்ந்த மித்திரதேவன் நமக்கு வீரர்களான பிள்ளைகளை தந்து நாம் 100 ஆண்டுகள் வாழ அருள் புரிவானாக. அனுச நட்சத்திரம் நமக்கு முன்னால் கிழக்கிலிருந்து உதிக்கிறது. மித்திரதேவன் தங்கமயமான தேவரதங்களில் தமது பரிவாரங்களுடன் தேவ மார்க்கத்தில் சென்று அனுச நட்சத்திரத்தை அடைகிறான். திருமுறை
பதிகம். மயிலார் சாயல் மாதோர் பாகமாக எயிலார் சாய எரித்த எந்தைதன் குயிலார் சோலை கோலக்காவை பயிலா நிற்கப் பறையும் பாவமே. வழிபாடுகள் என்பது நம்மிடம் உள்ள குறைகளை நீக்கிக் கொள்வதற்காக செய்யப்படும் ஒரு வழிமுறை. அவற்றை சரியாக செய்து நமது குறைகளை நீக்கி குணவான்களாக வாழ்வதே நமது வழிபாட்டுக்கான நோக்கம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.